யோ ஃபேம், ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கேரளாவில் இந்த மாதிரி கேமராஸ் வந்து நிறைய இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ரொம்ப ஸ்பீடாக வந்திருந்தோன்னா ஃபைன் போட்டுருவாங்க. நம்ம அப்படியே நெடுமங்காடு ஹைவேல, கன்னியாகுமரி டு நெடுமங்காடு ஹைவேல நெட்டை தாண்டி போயிட்டுருக்கோம். இந்த ட்விஸ்ட் அண்ட் டேர்ன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஹை ரேஞ்ச் போகும்போது சூப்பராக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ரோடு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ரோடும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா அவ்வளோ டிஸ்டன்ஸு ஜாஸ்தி கிடையாது. ட்ரிவாண்ட்ரம் போகிறதுக்கு ஒரு 6-7 இல்லை 10 கிலோமீட்டர்ஸுக்குள்ளுக்கு தான் ஜாஸ்தி. ஆனால் அந்த அளவுக்கு ரோடு நல்லா இருக்கும். ஏன்னா இப்போது இங்கேருந்து நான் குளித்தரை போய் அப்படி போகிறேன்னா எனக்கு வந்து அதில் வந்து 14 கிலோமீட்டர்ஸ், அதுக்கப்புறம் கலிகாவில் தாண்டி செங்காவில் வரைக்கும் ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் ரோடும் சின்னது, டிராஃபிக் ஜாஸ்தி அப்படிலாம் இருக்கும். இங்கே வந்து பரவாயில்ல, இது வரைக்கும் எந்த டிராஃபிக்குமே வரல, ரோடும் பரவாயில்லாமல் தான் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி ஓட்டலாம். இப்போ ஏர்லி மார்னிங் எல்லாம் கிளம்பினோன்னா இது வந்து அதை விட ஃபாஸ்ட்டாக போகலான்னு நினைக்கிறேன். ஏன்னா NH இது வந்து SH 59 ஸ்டேட் ஹைவே இது. பட் ஸ்டில் ஒரு NH 66 லெவலுக்கு ரோடு வந்து நல்லாயிருக்கு. என்ன ஒன்று, டேர்ன்ஸ் மட்டும் கொஞ்சம் கவனமாக வளைக்கணும். மழை டைமில் ஸ்லிப்பரியாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா நான் ரொம்ப ரெயின்ஃபால் இருக்கிற ஏரியா இது. ஸோ அதை மட்டும் பார்த்து ஓட்டிட்டோன்னா நம்ம இதுதான் ஸ்பீடாக போகலான்னு நினைக்கிறேன். ஸ்டில் சைடில் எல்லாம் ஒர்க் நடந்துட்டு தான் இருக்குது. காங்கிரீட் அது ஏதாவது வால் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சைடு வந்து எம்டியாக இருக்குது. மெயின்டைன் பண்ணி போக முடியுதுங்க. அவ்வளோ டிராஃபிக் இல்லை, அவ்வளோ பெரிய ரோடு. ரோடு எங்கேயாவது பிரேக் ஆகுதான்னு தெரியல, அதுதான் பார்க்கணும். எங்கேயாச்சும் பிரேக் ஆகுதா என்னன்னு தெரியல. ஏன்னா இப்போவும் வேலை நடந்துட்டு தான் இருக்குது சைடு. ஒரு மலையோட இது வருது. இன்னொரு விஷயம் என்னென்னா, என்னோடய கோப்ரோவில் வந்து நான் இந்த vlogging செட்டப் வச்சுருக்கிறதுனால ரெயின் வந்து ஆப்பு. எனக்கு ரெயின் நல்லா அடிச்சிச்சுன்னா ஆக்சுவலி எனக்கு ப்ராப்ளம். ரொம்ப ஹெவி ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக நான் ஸ்டாப் பண்ண வேண்டியிருக்கும். அதுவும் ஓப்பன் பண்ணி எடுத்து வைக்க வேண்டியிருக்கும். இப்போது ஆரியநாடு, கள்ளிக்காடு, அம்பூரி வந்து இந்த ரைட்டில் தான் அவங்க போகணும். அது வழியாக தான் அம்பூரி. அது வழியாக ஏரியும் இந்த நெய்யார் டேமுக்கு போகலாம். கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணி எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறேன். மழை பெய்யுது. மழை ஸ்டாப் ஆகுமா என்னன்னு தெரியலையே. அங்கே எல்லாம் மழை இருக்குங்க. ஓகே, இன்றைக்கி கோவிந்தா தான் vlogging முடியாது இன்றைக்கி. இந்த மோட்டோ விலாகிலெல்லாம் எனக்கு முன்னாடி வந்து ரொம்ப இது கிடையாது. ஆனால் என்ன ஒன்றுனா, எனக்கு இந்த வீடியோஸ் எடுக்கிறது வந்து சேஃப்டிக்காக எடுத்து ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு திருப்பரப்பு பக்கத்துலேயே ஒரு சின்ன பையன் வந்து குறுக்கே வந்து அது வந்து பிரச்சனை ஆயிருந்தா எனக்கு பெரிய பிரச்சனை ஆயிருக்கும். ஆனால் நல்ல வேளை அந்த பையனை எதுவும் இடிக்காமல், காட்ஸ் கிரேஸ்,
அவனுக்கும் எதுவும் ஆகலை, எனக்கும் எதுவும் ஆகலை, தப்பிச்சிட்டான். ஸோ இப்போ கொஞ்சம் ரோடு கொஞ்சம் வித்தியாசமாயிருச்சு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இந்த மேபி இல்லை அதே இதுதான் கண்டினியூ ஆகுது. பார்ப்போம். மழை இப்போ நின்றுருச்சு. ஹோப் கோப்ரோக்கு எதுவும் ஆகக்கூடாது. ஏன்னா மழை ட்ராப் வந்து உள்ளே போய் சான்ஸு ஜாஸ்தி. ஸோ அப்படி தான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன். என்னென்னா அந்த ஒரு இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் தான் ஃபுல்லாகவே எல்லா பைக் ரைடுமே நான் வெளியே போனேன்னா கேமரா செட் பண்ணி ஆன் பண்ணி விட்டுருவேன். இதுக்காகவே எக்ஸ்ட்ரா 2 பேட்ரி வாங்கிட்டேன். ஏன்னா மெமரி கார்டு இப்போ நான் ஏதோ ஒரு ரைடு வந்து நான் போன ஃபுல் இதையும் வந்து டிலீட் பண்ணிவிட்டு அடுத்து ரெக்கார்ட் பண்ணேன். ஏன்னா இந்த சேஃப்டி மட்டும்தான் பர்பஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபுல் ஆயிடுச்சுங்கிறதுனால அதனால் இப்போ வந்து எக்ஸ்ட்ரா ஒரு மெமரி கார்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த பர்பஸும் இருக்குல்ல, யூடியூப் சேனலுங்கிறதுனால யூடியூப் சேனலுக்கு வேண்டியே ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ நான் ரைடு வந்து எப்படியும் ட்ரிவாண்ட்ரம் எனக்கு போகணும். ஸோ இங்கே போனாலும் 1 hour 15 minutes ஆகும், அந்த ரூட் வழியாக போனாலும் 1 hour 15 minutes ஆகும். போத் ஆர் சேம். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. இதே ரூட்டு வந்து இல்லை நான் போகிற ரோடு வந்து வித்தியாசமாக இருக்கிறதுனால உங்களுக்கும் வந்து வித்தியாசமான இடங்களை பார்க்க முடியும். ஸோ கேரளா அந்த க்ரீனரி ஃபுல்லாகவே அது எங்கள் கன்னியாகுமரியிலும் இருக்குது. கன்னியாகுமரி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து நல்ல க்ரீனரியான ஒரு டிஸ்ட்ரிக்ட். அதுக்கப்புறம் மலை பிரதேசங்கள் இருக்குது. மற்றபடி நார்மல் லெவலில் கிரவுண்ட் லெவலில் இருக்கிற டிஸ்ட்ரிக்டில் வந்து கன்னியாகுமரி வந்து கொஞ்சம் க்ரீனரி. நமக்கு என்றைக்குமே இந்த டாக் தொல்லை தாங்க முடியலைங்க. எப்படியாவது வந்து பக்கத்தில் வந்துடுறாங்க. அதை பார்த்து பயந்து ஓட்ட வேண்டியதான். ஸோ இப்போ இந்த வண்டியோட சேஃப்டி ஃபீச்சர்ஸில் ஒன்று என்னன்னா, இப்போ நான் வந்து அர்பன் மோடில் ஓட்டுறேன்னா இன்னும் மழை எக்ஸ்ட்ரா பெஞ்சிச்சுன்னா இதோட ஒரு சென்சாரே இருக்குது, அந்த லைட் ஆம்பியன் சென்சார் மாதிரி. அதுவே டிசைட் பண்ணுதான்னு தெரியல. ஒரே ஒரு ரைடில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த வயநாடு ரைடு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வயநாடு ரைடில் வந்து இதோட சென்சார் வந்து ஒர்க் ஆச்சு ப்ராப்பராக. ஏன்னா ரெயின் மோடுக்கு மாறிச்சு மழை பெய்த உடனே. ஆனால் இப்போ உங்களுக்கு நான் காமிக்கணும்னா கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா கிளஸ்டரில் வந்து இப்போ இந்த ஒரே ஒரு பட்டன் தான் ரெயின் மோடு மாறிடுச்சு. இதில் என்னென்னா பிரேக்கிங் எஃபிஷியன்சி கொஞ்சம் மாற்றி டியூன் பண்ணியிருக்காங்க. ஏபிஎஸோட அதோட சென்சிட்டிவிட்டி கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த ஸ்லிப்பரி இதெல்லாம் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும். இருந்தாலும் நம்ம வந்து மழை டைமில் கொஞ்சம் மெதுவாக போகிறது தான் நல்லது. எப்போவுமே மெதுவாக ஓட்டுங்க. நல்ல ரோட்டில் உங்களுக்கு விசிபிலிட்டி நல்லா இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லைன்னா ஓகே, உங்களுக்கு தெரிஞ்சாப்பில் கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்டலாம். இது வந்து நல்ல ஒரு டேன். ஆனால் வண்டி வரும், அதான் எதுவும் பண்ண முடியாது. இந்த இடத்துல ஒரு நாளைக்கு வந்து வண்டி எதுவும் இல்லாத அன்றைக்கி ஒரு நாளைக்கு எனக்கு ஸ்க்ராப் பண்ணி பார்க்கணும். ஃபுட் ரெஸ்ட் வந்து கண்டிப்பாக அதில் டச் ஆகும். அந்த அளவுக்கு கர்வ் அது. ஸோ இந்த மாதிரி கர்வ்ஸ் நிறைய இருக்கிறதுனால இந்த ரோடு வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா ரொம்ப ஸ்பீடாக வந்துட்டாங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாட்டி அந்த இடத்துல வளைக்க முடியாது. அது ஒரு ட்ராபேக். ஆனால் அது ட்ராபேக்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ரோடு அவசரத்துக்கு தேவை தான். ஓகேங்க, மழை திரும்பவும் கள்ளிக்காடு நெடுமங்காடு மழை ஃபுல்லாக அடிச்சிச்சுன்னா கஷ்டம்தான்.
அந்த பாலத்தையும் ரெடி பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி அந்த பாலம் வந்து ஒரு அந்த டைமில் கோவிடுக்கு முன்னாடியே வந்து அது ஒன் வே மட்டும்தான் வீதியில் இருந்துச்சு. ஸோ அந்த விட்டை வந்து சேஞ்ச் பண்ணி பாலம் ரெடி பண்ணிட்டாங்க. சூப்பர். இப்போ அந்த இடத்துல தார் மட்டும் போட்டால் போதும், தார் இல்லாட்டி காங்கிரீட்டு இதை வந்து போட்டால் போதும், ரெடி ஆயிடுச்சு. அப்போ ஆல்மோஸ்ட் எல்லா இடமும் முடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆரியநாடு 9 கிலோமீட்டர், கள்ளிக்காடு காட்டாக்கடை 9 கிலோமீட்டர். இங்கேருந்து காட்டாக்கடை போய் போகலாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து உங்களுக்கு காட்டாக்கடை ஆல்ரெடி நம்ம போயிருந்தோம். அதனால் நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக நெடுமங்காட்டிலேருந்து அப்படியே நம்ம வெம்பாயத்துலேருந்து ட்ரிவாண்ட்ரம் போகிற மாதிரி பார்ப்போம். அவர் கரெக்டாக பிரேக் பிடிச்சிட்டாரு, இல்லாட்டி சடன் பிரேக் பிடிக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஸோ ரோடு நல்லா சூப்பராக இருக்குங்க. இனிமேல் ஒரு கிராசிங் வரும், ரிவர் கிராசிங், நெய்யார்னு நினைக்கிறேன். இந்த நெய்யாரோட கிராசிங் தாண்டி ஒரு செக் போஸ்ட் இருந்துச்சு முன்னாடி, இப்போ இருக்கான்னு தெரியல. போலீஸ் செக் போஸ்ட் இருக்கும். இதுதான் அந்த ரிவர் கிராசிங், கள்ளிக்காடு பிரிட்ஜ். ஆக்சுவலி கள்ளிக்காடு ரிவர் கிராசிங். ஸோ இது தாண்டி ஆர்டிஓ செக் போஸ்ட் இருக்குது. இதுவும் தாண்டி